கதை தலைப்பு: பாடும் அருவியும் கோபக்கார கோழியின் கருணையும். ஒரு அடர்ந்த காட்டுல எல்லா விலங்குகளுக்கும் தெரிஞ்ச ஒரு கோழி இருந்துச்சு. அது பேரு கோபக்கார கோழி. ஏன் தெரியுமா? எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மரக்கிளை சரியில்லை, இந்த புல் ரொம்ப நீளமா இருக்கு, இந்த சூரியன் ஏன் இவ்வளவு சூடா இருக்கு, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அது சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ள அதுக்கு ஒரு நல்ல மனசு இருந்துச்சு. அதை யார்கிட்டயும் காமிச்சுக்காது. ஒரு நாள் காலையில அது தன்னோட வழக்கமான கோப சத்தம் போட்டுக்கிட்டே புழுக்களை தேடிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு புதர் மறைவுல இருந்து ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. அது, யார் அங்க, ஏன் அமைதிய கெடுக்குறீங்கன்னு கோபமா கத்துச்சு. ஆனா சத்தம் நிக்கல. மெதுவா அந்த புதரை நெருங்கி பார்த்தது. அங்க ஒரு சின்ன குட்டி மான் பயந்து நடுங்கிட்டு அழகா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்னு கோபக்கார கோழி கேட்டுச்சு. அந்த குட்டி மான் தன்னோட தலையசைச்சு, நான் என் அம்மாவை பிரிஞ்சிட்டேன், எனக்கு வழி தெரியலன்னு நடுங்கிக்கிட்டே சொன்னது. நான் பாடும் அருவிக்கு போகணும், அங்கதான் என் வீடுன்னு மேலும் சொன்னது. பாடும் அருவி, அது அந்த காட்டுலயே ரொம்ப தூரமா இருக்கு. அதுக்கு ஒரு கணம் யோசிச்சுச்சு. ச்சே, இது வேறயா, எனக்கு வேற வேலை இல்லையான்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டது. ஆனா குட்டிமானோட பயந்த முகத்தை பார்த்ததும் அதோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. சரி, என் பின்னாடியே வா, நான் உன்னை அங்க கொண்டு போய் விடுறேன், ஆனா சத்தம் போடக்கூடாதுன்னு உருமினது. குட்டிமான் மெதுவா தலைய ஆட்டி கோபக்கார கோழிக்கு பின்னால நடக்க ஆரம்பிச்சது. அவங்க காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன குருவி சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன சத்தம் அது? மறுபடியும் யார் அழறதுன்னு கோபக்கார கோழி எரிச்சலோட கேட்டுச்சு. என் பிரகாசமான கல் காணாம போச்சு, அதுதான் என் அதிர்ஷ்ட கல்னு கதறிச்சு அந்த சின்ன குருவி. குட்டிமான் வருத்தப்பட்டு ஐயோ பாவோன்னு சொல்லுச்சு. கோபக்கார கோழி ஒரு நிமிஷம் யோசிச்சுச்சு. கல் காணாம போனதுக்கு எதுக்கு இவ்வளவு அழுகை? போ போ, நாங்க பாடும் அருவிக்கு போயிட்டு இருக்கிறோம்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஆனா குட்டிமான் அந்த கல்லை கண்டுபிடிக்க ஆசைப்பட்டுச்சு. குட்டிமானோட ஆசைய பார்த்ததும் கோபக்கார கோழிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, நான் ஒரு துப்பறியும் கோழி இல்லை, ஆனாலும் இது பெரிய பிரச்சனையாயிருக்கே, எங்க தொலைச்சிச்சுன்னு கேட்டுச்சு. சின்ன குருவி, நான் ஒரு மரக்கிளையில வச்சிட்டு போனேன், இப்ப இல்லன்னு சொல்லுச்சு. அவங்க அந்த இடத்த பார்த்தப்போ அங்கே தரையில ஒரு சின்ன தடயம் தெரிஞ்சிச்சு. இது என்ன? இது கோழியோட கால் தடயம் இல்லன்னு கோபக்கார கோழி முணுமுணுத்துச்சு. அப்ப அங்க வந்த கருப்பு பூனை, என்ன பிரச்சனைன்னு கேட்டது. இந்த குருவிக்கு ஒரு கல் காணாம போச்சு, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கோபக்கார கோழி பூனைய கேட்டுச்சு. கருப்பு பூனை யோசிச்சு, இல்லையே, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு இந்த பக்கம் ஓடினதை பார்த்தேன், அதோட கையில ஏதோ பளபளன்னு இருந்துச்சுன்னு சொல்லுச்சு. குட்டிமான் ஆச்சரியமா பார்த்தது. குரங்கா? கோபக்கார கோழி தலைய உலுக்குச்சு. குரங்கன்னா சும்மா இருக்காது, அதுதான் வேலைய காட்டியிருக்கும், வா பாப்போம்னு சொல்லி குரங்கின் தடயத்தை பிடிச்சு போச்சு. அவங்க கொஞ்ச தூரம் போனதும் ஒரு சின்ன நாய் வேகமா ஓடி வந்துச்சு. குரங்கு குரங்குன்னு கத்துச்சு அது. என்னையா குரங்கு, என்ன ஆச்சுன்னு கோபக்கார கோழி எரிச்சலோட கேட்டுச்சு. சின்ன நாய் மூச்சு வாங்கிக்கிட்டே, அந்த குறும்புக்கார குரங்கு என் எலும்ப ஒளிச்சு வச்சிருச்சு, இப்போ அங்க இல்லன்னு சொல்லுச்சு. குட்டிமானுக்கு ரொம்ப கவலையா போச்சு. அது ஏன் இப்படி செய்யுதுன்னு கேட்டது. கோபக்கார கோழி பெருமூச்சு விட்டுச்சு. சில பேர் இப்படிதான் சும்மா சும்மா குறும்பு பண்ணுவாங்க, ஆனா இது எல்லாம் ஒரே சமயத்துல நடக்காதே, ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு யோசிச்சுச்சு.
அவங்க எல்லாரும் சேர்ந்து குரங்கின் தடயத்தை பிடிச்சு ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. அந்த ஆலமரத்துல ஒரு பெரிய ஆப்பிரிக்க யானை நிதானமா இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. யானையண்ணா, இந்த வழியா ஒரு குரங்கு வந்துச்சான்னு கோபக்கார கோழி கேட்டது. ஆப்பிரிக்க யானை மெதுவா தலையாட்டி, ஆமாம், ஒரு குறும்புக்கார குரங்கு அங்கே ஒரு சின்ன நீரோடைய கல் வச்சு அடைச்சிட்டு ஓடுச்சுன்னு சொல்லுச்சு. அடையுதா? எதுக்குன்னு கோபக்கார கோழி குழம்பி போச்சு. அவங்க எல்லாம் அந்த அடைக்கப்பட்ட நீரோடைய பார்த்தாங்க. அது பாடும் அருவிக்கு போற பாதையில இருந்து பிரிஞ்சு போற ஒரு சின்ன நீரோடை. அது அடைக்கப்பட்டதுனால அருவியின் சத்தம் கொஞ்சம் மங்கலா கேட்டது. அடப்பாவி, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு கோபக்கார கோழி கோபமா கத்துச்சு. திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு குறும்புக்கார குரங்கு குதிச்சுச்சு. அது கையில சின்ன குருவியோட பிரகாசமான கல் இருந்துச்சு. அதோட வாய் நிறைய எலும்புகள் இருந்துச்சு. அது எல்லாரையும் பார்த்து சிரிச்சுச்சு. ஏய், ஏன் இப்படி பண்ற? ஏன் இந்த நீரோடைய அடைச்சே? ஏன் இந்த குருவியோட கல்லை எடுத்தே? ஏன் இந்த நாயோட எலும்ப ஒளிச்சேன்னு கோபக்கார கோழி கத்துச்சு. குறும்புக்கார குரங்கு, நான் சும்மாதான் பண்ணேன், பளபளன்னு இருந்ததால எடுத்துட்டேன். இந்த எலும்புகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீரோடைய அடைச்சா சத்தம் எப்படி மாறுதுன்னு பார்க்கத்தான் அடைச்சேன்னு மல்லாக்க படுத்துக்கிட்டு சொல்லுச்சு. அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பண்ணின மாதிரி பெருமையா சிரிச்சுச்சு. கோபக்கார கோழிக்கு கடும் கோபம் வந்துச்சு. மடையா, நீ பண்ற குறும்பு மத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது தெரியுமா? இந்த குட்டி மான்பாடும் அருவிக்கு போக வழி தெரியாம தவிக்குது. இந்த குருவிக்கு அழுகை வருது. இந்த நாய் சத்தமா கத்துதுன்னு கத்துச்சு. ஆப்பிரிக்க யானை மெதுவா, குரங்கே, நீ பண்றது மத்தவங்க வாழ்க்கைய பாதிக்கும். இந்த நீரோடை அடைக்கப்பட்டதுனால பாடும் அருவியோட சத்தமே மங்கலா போச்சு. அதுதான் இந்த குட்டிமானோட வீடுன்னு சொல்லிச்சு. குறும்புக்கார குரங்கு முதலா கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சு. ஓஹோ, அப்படின்னா நான் மன்னிச்சுக்கோங்கன்னு தலைய தொங்க போட்டுச்சு. அது சின்ன குருவியோட கல்லை திருப்பி கொடுத்துச்சு. எலும்புகளை சின்ன நாய்கிட்ட கொடுத்துச்சு. அடுத்து ஆப்பிரிக்க யானையோட உதவியோட எல்லாரும் சேர்ந்து நீரோடைய அடைச்சிருந்த கற்களை எடுத்தாங்க. அந்த நீரோடை மறுபடியும் சீரா ஓட ஆரம்பிச்சது. மெதுவா பாடும் அருவியோட சத்தம் தெளிவா இனிமையா கேட்க ஆரம்பிச்சது. குட்டிமான் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. கேக்குதா கேக்குதா, இதுதான் என் வீடுன்னு சந்தோஷமா கத்துச்சு. கோபக்கார கோழி ஒரு பெருமையோட புன்னகை செஞ்சுச்சு. சரி, கிளம்பு, ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கோபமா சொன்னாலும் அதோட கண்ணுல ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சிச்சு. குட்டிமான் கோபக்கார கோழிக்கு நன்றி சொல்லிட்டு வேகமா பாடும் அருவியை நோக்கி ஓடுச்சு. அங்கே அது தன்னோட அம்மாவையும் குடும்பத்தையும் சந்திச்சு சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தது. கோபக்கார கோழி திரும்பி வரும்போது சின்ன குருவி, கருப்பு பூனை, சின்ன நாய் எல்லாரும் அத பாராட்டுனாங்க. நீங்க ஒரு நல்ல கோழின்னு சின்ன குருவி சொன்னது. கோபக்கார கோழி, ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல, அதான் இதெல்லாம் பண்ணன்னு வழக்கமான எரிச்சலோட சொன்னாலும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதை நமக்கு ஒரு அழகான விஷயத்த சொல்லுது. ஒவ்வொரு சின்ன உதவி செயலும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.